ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கெல்லாம் சோசியல் மீடியாவில் ஒரு விஐபி வராங்கன்னா 10 கிலோமீட்டருக்கு ரோட பிளாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பொதுமக்கள் யாரையுமே உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஆனா இப்பேற்பட்ட இந்த தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு மாமன்னர் காமராஜர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ள கூப்பிடுங்க, ஏன் வெளியே நிப்பாட்டிருங்க, ஒன்னா சேர்ந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம காமராஜர் ஐயா. அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அரசு பணிக்காக வந்து குற்றாலத்துக்கு போக வேண்டியிருக்குது. குற்றாலத்துக்கு போனதும் பார்த்தீங்கன்னா அங்க போனதும் அவருக்கு வந்து என்னன்னா குற்றால அருவியில குளிக்க ஆசை வந்திருக்கு. உடனே குற்றால அருவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தெரிஞ்சதும் பாத்தீங்கன்னா அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னாடியே போய் அங்க அருவியில குளிச்சுட்டு இருந்தவங்க எல்லாம் ஒதுக்கி தள்ளி நிக்க சொல்லியிருக்காங்க. சிஎம் காமராஜர் ஐயா உள்ள வாராரு. வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒதுங்கி நிற்கிறாங்க. இவர் பாக்குறாரு, இவருக்கு எல்லாமே புரிஞ்சிருது. உடனே இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு சொல்றாரு, இதுக்குதான் நீ முன்னாடி ஓடி வந்தியா, எல்லாத்தையும் விரட்டுறதுக்கு, நீ உனக்கு வேலையை பாரு, எல்லாரும் உள்ள வந்து குளிங்க அப்படின்னு நம்ம காமராஜர் ஐயா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்தோட சேர்ந்து அந்த அருவியிலையும் குளிச்சிருக்காரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இந்திய வரலாற்றிலேயே பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாநில தலைவரும் இதற்கு முன்னாடி பொதுமக்களோட சேர்ந்து குளிச்சதே கிடையாது. இதுதான் காமராஜர் ஐயா தான் இதை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பழைய குற்றால அருவி வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் ஐயாவோட தான் மக்கள் குளிக்கிறதுக்கு பயன்பாட்டிற்கும் வந்திருக்கு. ஆட்சியில இருந்தாலும் அதிகாரங்கள் இருந்தாலும் மக்களோடு மக்களாக பயணிச்ச காமராஜர் ஐயா பத்தி உங்களுக்கு பிடிக்கணும், மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ஹார்ட்டை டைப் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவை இந்த விஷயத்த தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.